I welcome you to this channel Syntax. Spoken English videos, written English videos எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். எந்த டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் எந்த டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மொத்தம் இங்கிலீஷ் டென்சஸ் 12 இருக்குது. மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12 டென்சஸையும் நம்ம பேசுகிறப்பவும் எழுதுகிறப்பவும் யூஸ் பண்ண மாட்டோம். அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 12ல் 8 டென்சஸ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 8 டென்சஸை பற்றி வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் பார்த்துருக்குறோம். அந்த 8 டென்சஸ் அடிக்கடி யூஸ் ஆகிற அந்த 8 டென்சஸ் வந்து நம்ம கேஷுவலாக இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸோடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்ட் 2 எந்த டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பார்ட் 1 வீடியோவுடைய லிங்க்கையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு கேட்போம். வேர் ஹீ கோஸ், இது வந்து இன்ஃபார்மல், நம்ம பேச்சு வழக்கில் வர்றது. வேர் ஹீ கோஸ் கரெக்டான யூசேஜ். வேர் டஸ் ஹீ கோ, இதுதான் கரெக்டாக கிராமட்டிக்கலாக அப்ளை பண்ணுறது. தட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்ளை பண்ணுறது. வேர் ஹீ கோஸ் அதுவும் கரெக்ட் தான். அது பேச்சு வழக்கில் சுருக்கமாக சொல்கிறது வேர் ஹீ கோஸ். அதே மாதிரி வேர் டூ ஹீ கோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வேர் டிட் ஹீ கோ. வேர் டிட் ஹீ கோன்னு என்னது? பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலத்துக்கு போயிடுது. அவர் எங்கே போயிருந்தாரு அப்படின்னு ஆயிடுது. ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம கேட்குறோம் அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி. வேர் டூ ஹீ கோவும் கிராமட்டிக்கலாக தப்பு. இந்த டூ அப்படிங்கிறது வந்து ப்ளூரலுக்கு தான் யூஸ் பண்ணணும், பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை. அதனால் வேர் டஸ் ஹீ கோ அப்படி தான் வரணும். ஸோ அவர் எங்கே போகிறாரு அப்படிங்கிறதுக்கு வேர் ஹீ கோஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து இன்ஃபார்மல், பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் டஸ் ஹீ கோ அப்படிங்கிறது கிராமட்டிக்கலாக கரெக்டாக யூஸ் பண்ணுறது. இப்போ ஒருத்தர் மூவ் பண்ணுறாரு, அவர் எங்கே போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்போம். அவர் எங்கே போய் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறப்ப அவர் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறார். ஸோ வேர் இஸ் ஹீ கோயிங், இந்த இடத்துல வெர்போட ஐஎன்ஜி சேருது. இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா வாட் இஸ் ஹீ டாக்கிங், அவர் என்ன பேசியிருக்கிறாரு, டாக்கிங் அப்படின்னு ஐஎன்ஜி சேர்க்கணும். அதே மாதிரி வேர் இஸ் ஹீ கோ அப்படின்னு இருக்கு, அது தப்பு. இந்த மாதிரி இஸ், வாஸ், ஆர், வேர், பி வெர்ப்ஸ் இதெல்லாமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும், இல்லாட்டி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். எங்கே போயிட்டுருக்காருன்னு அவர்கிட்ட கேளுங்க. ஆஸ்க் ஹிம் வேர் ஹீ இஸ் கோயிங். ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்க வேர் ஹீ இஸ் கோயிங், எங்கே போய் கொண்டு இருக்கிறார். ஐ எம் கோயிங் டு காலேஜ். நம்ம கொஸ்டினில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, பதிலும் அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். இங்கிலீஷில் மேக்ஸிமம் கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸில் தான் ஆன்சர் சொல்லணும். இந்த இடத்துல வேர் இஸ் ஹீ கோயிங் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, ஆன்சரும் அதே மாதிரி ஐ ஆம் கோயிங் அப்படின்னு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் என்ன டென்ஸோ அதே டென்ஸில் ஆன்சரும் சொல்லி பழகுங்க. எவ்ரிடே ஐ கோ டு காலேஜ் எக்ஸாக்ட்லி அட் திஸ் டைம். இந்த எவ்ரிடே அப்படின்னு வந்தாலே அது ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம். ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்தை சொன்னோம்னாலே அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ யூஸ்வலாக பண்ணுற விஷயம், ரெகுலராக பண்ணுற விஷயத்தை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஸோ எவ்ரிடே ஐ கோ டு காலேஜ் ப்ரெசன்ட் டென்ஸ். நேற்று எப்போ போனீங்க, எஸ்டர்டே வென் டிட் யூ கோ, இது வந்து சிம்பிள் பாஸ்ட். ஸோ எஸ்டர்டே அப்படின்னு வந்தாலே கடந்த காலம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த கொஸ்டினில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது டிட் அதுக்கப்புறம் வர்ற வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஸோ வெண்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. டிட் யூ வெண்ட். எஸ்டர்டே வென் டிட் யூ வெண்ட் அப்படின்னா அது வந்து பியூர் கிராமட்டிக்கல் மிஸ்டேக். ஸோ டிட்டை ஃபாலோ பண்ணுற வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஸோ டிட்டு தான் பாஸ்ட் டென்ஸ். நேற்று காலேஜுக்கு நான் லேட்டாக போனேன். ஐ வென்ட் டு காலேஜ் லேட் எஸ்டர்டே. ஸோ ஐ வென்ட் லேட் டு காலேஜ் எஸ்டர்டே. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன்லேயே ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் பாஸ்ட் டென்ஸ். இந்த கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஐ வென்ட் டு காலேஜ் லேட் எஸ்டர்டே இதுவும் பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் மதிய சாப்பாடு எடுத்துட்டிங்களா, இப்போ அடுத்த டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஹாவ் யூ டேக்கன் யுவர் லஞ்ச் பேக். முக்கியமான டென்ஸ் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை பற்றி ஒரு செப்பரேட்டாக வீடியோவே இருக்குது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி. இந்த டேக்கன் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். அந்த டேக்கன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்.
has, have, had இந்த 3 வார்த்தையும் வந்துச்சுனாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு எதில் பார்க்கலாம்? டிக்ஷனரியில் தான் பார்க்கலாம். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், ஒரு வெர்பை பற்றி நீங்கள் டிக்ஷனரியில் பார்க்குறப்ப, மீனிங் பார்க்குறப்ப அதோட பாஸ்ட் ஃபார்மும் தெரிஞ்சுக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியணும். டேக்கன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டேக் ப்ரெசன்ட் டென்ஸ், டுக் பாஸ்ட் டென்ஸ், டேக்கன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கனாலே, இல்லைன்னா கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கனாலே இந்த டேக் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே பாஸ்ட் ஃபார்ம் டுக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அதாவது பிபி டபுள் பி போட்டிருப்பாங்க, அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ ஹேஸ், ஹேவ், ஹேட் இந்த 3 வார்த்தையோட வர்றப்ப வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் த ரூல். ஹாவ் யூ டேக்கன் யுவர் லஞ்ச் பேக்? லஞ்ச் பேக் எடுத்தாச்சா? அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நவ் ஹேப்பன் திங்ஸ், இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு, நிகழ்காலத்தில் நடந்து முடிந்த, ஜஸ்ட் நவ் ஹேப்பன்ட், அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். காலேஜுக்கு கிளம்பிட்டாரு, பேகை எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த பேகை எடுத்த அந்த விஷயம் வந்து அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ஹேவ் யூ டேக்கன் யுவர் லஞ்ச் பேக்? ஆன்சரும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். எஸ், ஐ ஹாவ் டேக்கன், நான் எடுத்துக்கிட்டேன், நான் லஞ்ச் பேக்கை எடுத்துட்டேன். அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். எஸ், ஐ டேக். எஸ், ஐ டுக் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த விஷயம். ஸோ சிம்பிள் பாஸ்டில் சொன்னோன்னா அந்த விஷயம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு அர்த்தமாயிரும். ஸோ ஐ ஹாவ் டேக்கன், ஐ டேக், இந்த 2 ஆன்சர் சொல்லலாம். ஐ டுக் சொல்ல தேவையில்லை. இப்போ இந்த ஹாவ் யூ டேக்கன் யுவர் லஞ்ச், நீங்கள் லஞ்ச் பேக் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லஞ்ச் பேக் எடுத்திருந்தீங்களா, டிட் யூ டேக் யுவர் லஞ்ச் பேக், எடுத்திருந்தீங்களா அப்படின்னு எப்போ நடந்த ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் எஸ், ஐ டுக், நான் எடுத்திருந்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம். எப்போ காலேஜிலேருந்து வருவீங்க? when do you return from college? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். when will you be back from college? இது சிம்பிள் ஃபியூச்சர். when will you be back from college? when will you return from college? இது ரெண்டுமே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எப்போ திரும்ப வருவீங்க? ஐ யூஸ்வலி ரிட்டர்ன். இந்த யூஸ்வல்னு வந்தாலே ப்ரெசன்ட் டென்ஸ். நான் யூஸ்வலாக 5 மணிக்கு காலேஜிலேருந்து ரிட்டர்ன் வருவேன். ஐ யூஸ்வலி ரிட்டர்ன் அட் 5 ஃப்ரம் காலேஜ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இல்லைனா ஐ வில் ரிட்டர்ன் அட் 4 ஃப்ரம் காலேஜ், 4 மணிக்கு நான் காலேஜிலேருந்து திரும்பிடுவேன். ஸோ ஐ வில் ரிட்டர்ன் அட் 4 ஃப்ரம் காலேஜ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லலாம். நான் நேற்று காலேஜ் வந்தேன், அங்கே உங்களை பார்க்க முடியல. எஸ்டர்டே ஐ கேம் டு காலேஜ், ஐ குட் நாட் see you there. இது சிம்பிள் பாஸ்ட். ஐ வாஸ் இன் லேப் எஸ்டர்டே, ஐ வாஸ் இன் லேப் எஸ்டர்டே, நான் லேபில் இருந்தேன் நேற்று. ஐ டிட் நாட் கம் அவுட், நான் வெளியவே வரல. இது சிம்பிள் பாஸ்ட். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாருங்கள். ஐ வாஸ் டீச்சிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? கடந்த காலம் பாஸ்ட் அப்படின்னா, கண்டினியூஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு, அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஐ வாஸ் டீச்சிங், டீச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐ வாஸ் டீச்சிங் அண்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் லேப், லேபில் நான் வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திஸ் இஸ் இன் பாஸ்ட் கண்டினியூஸ். எப்போ திரும்ப வருவீங்க? இதை வந்து 2 வகையில் கேட்கலாம் பாருங்கள். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், when will you come again, எப்போ வருவீங்க, இது சிம்பிள் ஃபியூச்சர். when do you visit again, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் நாளைக்கு வர்றேன், ஐ வில் கம் டுமாரோ, சிம்பிள் ஃபியூச்சர். காலேஜ் வந்தோடனே எனக்கு கூப்பிடு, கால் மீ ஆஃப்டர் ரீச்சிங் காலேஜ். இந்த ரீச்சிங் அப்படிங்கிறத பாருங்கள், இது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. கால் மீ ஆஃப்டர் ரீச்சிங் காலேஜ். இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது இந்த ஜெரன் ஃபார்மையும் நம்ம அடிக்கடி ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம், பேச்சு வழக்கில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கால் மீ பிஃபோர் கோயிங், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிடு. கெட் பெர்மிஷன் பிஃபோர் என்டரிங், உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கிக்கோங்க. கெட் பெர்மிஷன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. உங்ககிட்ட என் நம்பர் இருக்கா? டு யூ ஹாவ் மை நம்பர், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். உங்ககிட்ட என் நம்பர் இல்லையா? டோன்ட் யூ ஹாவ் மை நம்பர், இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க கொஸ்டின். அதுக்கு பதில் பாருங்கள், ஐ ஆம் ஹேவிங், என்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ் யுவர் நம்பர், என்கிட்ட உங்கள் நம்பர் இருக்குது. ஷார்ட்டாக ஆன்சர் சொல்லணும்னா ஐ ஹாவ், என்கிட்ட இருக்குது. என் நம்பரை குறிச்சிக்கோங்க, நோட் மை நம்பர். நோட் மை நம்பர் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட்டு, ஆர்டர் ரெண்டுமே சொல்லலாம். நோட் அப்படிங்கிறது வெர்பு இந்த இடத்துல.
மறுபடியும் அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வருது பாருங்கள். ஹேவ் யூ நோட்டட் மை நம்பர்? அவர் நோட் பண்ணிட்டாரு. நோட் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ நோட்டட் மை நம்பர்? ஹேவ் யூ நோட்டட்? ஹேவ் யூ ரிட்டன் மை நம்பர்? அதாவது நிகழ்காலத்தில் நடந்து முடிகிற ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஜஸ்ட் நோ ஹேப்பன்ட் திங்ஸ். ஹேவ் யூ ரிட்டன்? நம்பர் எழுதிட்டாரு, உடனே நம்ம கேட்குறோம் ஹேவ் யூ ரிட்டன்? அதுக்கு ஆன்சரும் எஸ் ஐ ஹாவ் நோட்டட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். எஸ் ஐ ஹாவ் ரிட்டன். நான் எழுதிட்டேன், இப்போ தான் நான் எழுதி முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் ரிட்டன். எந்த டென்ஸ் எப்போ யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து டென்சஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.